ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன். இந்த வீடியோவில் ரிங் நாட் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட்டில் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ரிங் நாட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் இல்லாமல் போட்டிங்கன்னா நிறைய ரிங் நாட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டாகவே விழுந்துடும். அதுக்காக நல்லா ப்ராக்டிஸ் தேவை. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் கிளாத்தில் போடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துட்டோம். நீடில் த்ரெட்டுக்கு கீழே வச்சு இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு அந்த ரிங் மாதிரி ஒரு போர்ஷன் கிடைக்கும், ஒரு லூப் கிடைக்கும். அந்த லூப்பை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு ரிங் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவில் பிடிச்சிட்டு டைட் பண்ணிங்கன்னா ரிங் நாட் வந்துடும். இதை 1க்கு ஒரு 10 முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், கீழேருந்து மேலே நீடில் எடுத்துட்டோம். என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. நீடில் த்ரெட்டுக்கு கீழ்ப்பக்கம் வைக்கிறேன். கீழ்ப்பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சுற்றுறேன். சுற்றினதோடய ஒரு லூப்பு ஃபார்ம் ஆகும். லூப்பை பிடிச்சிக்கோங்க. உங்களோட இடது கையால் லூப்பை பிடிச்சிக்கோங்க. நல்லா பிடிச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு ரிங் உங்களுக்கு தேவையோ அந்த அளவில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு டைட் பண்ணிடுங்க. லூப் விழுந்துடும். இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா கிளாத்தில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிளோட அவுட்டர் லேயர் வெளிவட்டத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. உள்வட்டத்தை அடுத்ததெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். லூப்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண கூட செய்யலாம். நெக்ஸ்ட்டு நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதாவது பெருசாவோ சின்னதாவோ உங்கள் தேவைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை நெக்ஸ்ட்டு நான் காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். நீங்கள் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸில் கூட இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். இப்போ நீடில் கீழேருந்து மேலே பஞ்ச் பண்ணிட்டோம். நீடிலுக்கு கீழ்ப்பக்கமாக த்ரெட்டை வச்சு ஒரு சுற்றிட்டோம். லூப் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ ஃபார்ம் ஆகின அந்த லூப்பை நம்ம பிடிக்கிறோம். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணிங்க எவ்வளோக்குள்ளே நூலை இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சின்னதாகும். பெரிய லூப் வேணால் நீங்கள் இழுக்கவே வேண்டாம், அப்படியே போட்டுடலாம். உங்களுக்கு தேவைக்கு இந்த மாதிரி இழுத்துக்கிட்டிங்கன்னா லூப்போட சைஸ் சின்னதாகும். உங்களுக்கு தேவையான அளவு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களோட இடது கையால் லாக் பண்ணிவிட்டு நீடில் பஞ்ச் பண்ணி டைட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், லூப்பு ரெடி ஆகிடுச்சு. குட்டி லூப் வேணுங்கிறதுனால கொஞ்சம் நூலை இழுத்துக்கிட்டால் குட்டியாக கிடைக்கும். இந்த ரிங் நாட்டை நீங்கள் லீஃபாக யூஸ் பண்ணலாம், அல்லது ஃப்ளாராக யூஸ் பண்ணலாம், அல்லது ஃப்ளாரோட சென்டர் போர்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் தான், யூஸ்வலாக நம்ம பண்ணுற அதே ஸ்டெப் தான் நம்ம பண்ணுறோம். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். இப்போவே ஃப்ளாரோட ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சுற்றி எந்தெந்த இடம்லாம் எக்ஸஸாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம இதே ரிங் நாட்டை நம்ம போட்டுக்கலாம். சேம் தான், ரொம்பவே ஈஸியாக போட்டுக்கலாம். எம்ப்ராய்டரி த்ரெட்டில் போடும்போது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். எந்த டவுட்டும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. உங்களுக்கு பார்த்தாலே புரியும். புரியலைன்னா வீடியோவை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு மறுபடியும் பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு, அதாவது அவுட்டர் லேயர் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இன்னர் லேயர்லேயும் ஒரு 2 போட்டு எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டே. நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயரை முடிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இன்னர் லேயரை போடலாம். நீடில் கீழேருந்து நூலுக்கு கீழே வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி லூப் ரெடி பண்ணலாம், அல்லது நூலுக்கு மேல் பக்கம் வச்சு கூட லூப் ரெடி பண்ணலாம். அது உங்களோட விருப்பம்தான். இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரியை நீங்கள் கற்றுக்கிறதன் மூலமாக ப்ளைனாக இருக்கிற உங்களோட குர்த்தி எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். இந்த த்ரெட்டோட ரேட்டு ரொம்பவே சீப்பாக தான் இருக்கும். ஒரு 4 ருபீஸ் அல்லது 5 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் இதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு 4 ருபீஸ் த்ரெட்டில் இவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு ரொம்பவே ரிச்சான லுக்கை கொண்டு வர முடியும். இப்போ அவுட்டர் லேயர் எல்லாமே முடிச்சிடுச்சு. இன்னர் லேயரும் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன்.
உங்களுக்கு ஃப்ளார் எந்த சைஸ்க்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்த ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு இடத்துல கேப்பு தெரியுது. அந்த இடத்துல நான் திரும்பவும் ஃபில்லிங் கொடுக்குறேன். சைஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் எந்த அளவுக்கு ரிங் வேணுமோ அந்த இடத்துல லூப்பை லாக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்கள் கையால் இடது கையால் பிடிச்சிட்டு டைட் பண்ணுங்கள். அப்படின்னா ரொம்ப கரெக்டான அளவுக்கு உங்களுக்கு கிடச்சிரும். இப்போவே ஃப்ளார் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் மாதிரி அங்கங்கே கேப் இருக்கிற இடம்லாம் குட்டி குட்டி ரிங் நாட் நான் போட்டுட்ருக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ரிங் நாட்டு, ஃப்ரெஞ்ச் நாட், பூலியன் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இந்த மாதிரிப்பட்ட ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சஸ். ஆரி ஒர்க்கில் கூட இந்த மாதிரி ஸ்டிச்சஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில்க் ப்ளவுஸு, சில்க் காட்டன் அந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சில்க் த்ரெட்டில் நீங்கள் இந்த மாதிரி ரிங் நாட்டு, ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாமே போட்டு உங்களோட டிசைனை என்ஹான்ஸ் பண்ணலாம். ஆரி ஒர்க்கில் மோஸ்ட்டாக ரொம்பவே ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரிப்பட்ட ஸ்டிச்சஸ் தான், ஹேண்ட் ஸ்டிச்சில் பண்ணுற இந்த ஸ்டிச்சஸை தான் வச்சு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரிச் லுக்கு கொடுக்கும் இந்த மாதிரிப்பட்ட ஸ்டிச்சஸ் எல்லாம். இதில் கொஞ்சம் கொஞ்சம் பீட் ஒர்க்கையும் இன்சர்ட் பண்ணிக்குவாங்க. அப்படின்னா ஹெவி ஒர்க்காக இருந்த மாதிரி ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்த மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த மாதிரிப்பட்ட ஸ்டிச்சை காட்டன் த்ரெட் நீங்கள் பண்ணுற இதே எம்ப்ராய்டரி த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சாதாரணமான சில்க் த்ரெட்டும் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் இப்போ சென்டர் போர்ஷன்லலாம் கொஞ்சம் பீட்ஸை கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்டிச்சை பண்ணுங்கள். இப்போ ஒரு ப்ளவுஸ்லலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஃப்ளார்ஸ் பண்ணுவீங்க. எல்லா ஃப்ளார்ஸும் ஈக்குவல் சைஸில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டே சர்க்கிள் போட்டுக்கோங்க. அந்த சர்க்கிள் அளவுக்கு நீங்கள் எல்லா ஃப்ளார்ஸையுமே ரெடி பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக, ரொம்ப க்ரியேட்டிவாக, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டிச் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சென்டர் போர்ஷனில் பீட்ஸ் வேணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக தெரியும். இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு புது ஸ்டிச்சோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.